நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளியறி உடமரந்தாண்டா வடுக்க கருப்பு 600 வருஷமா என் சீமானுக்கு பட்ட சீமக்கரவ உடமரந்தாண்டா வடுக்க என்னை நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் கள்ளியறி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஒக்கூர் கிராமத்துல மக்களை காக்கக்கூடிய இந்த எங்களமுடைய ஐயனார கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை அலுயர விச்சருவா அலுயர விச்சருவா கருப்பு அட அசையாதடா கிணாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் ஒக்கூர் கிராமத்துல நீ மேமாட்டி எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு எப்ப கால் வச்சு கை கழுவன கலுங்கடி போட்டலாம் கருப்பா தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பா யுரணி கருப்பா யுரணிய விட்டு கொஞ்ச நேரம் கிளப்புதடா என் பாண்டி முனி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி எப்ப உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா இன்னைக்கு எத்தி மரம் கொஞ்ச நேரம் ஒக்கூர்ல உள்ள இந்த ஐயனார கூட்டிக்கிட்டு அடாத சாமியும் என் உடமரத்துக்காரன கூப்பிட்டா அட இறங்காத சாமியும் என் கலிஜரி காளி இதெல்லாம் சீனை பிடிக்கிறியா தல் பாவாடை துவைக்கிறியா கிறுக்கு பயமேனே சோலை புஷ்பங்களை எம்கேஆர் சோகம் நீங்க சொல்லுங்களே நான் சொல்றேன் கேமரா ஹலோ கேமரா ஓகே சார் ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி குமாரி அம்மா சிவ சஞ்சமே பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே அப்பதா இன்னும் நாதஸ்வரூபிணி வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி வெள்ள குதிரையிலே ஐயனாரே
வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டால் தெய்வம் இல்லை ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டால் தெய்வம் இல்லை ஐயனாரே ஏராள வீரருடல் ஏழு கன்னிமார் சூழ ஏராள வீரருடல் ஏழு கன்னிமார் சூழ எங்க கருப்பச்சாமி துணை இருக்கு தாராள சிந்தை கொண்ட பாராளும் எங்கள் ஐயன் பாராறு போகும் முகம் ஐயனாரே தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன் பாராறு போகும் முகம் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே கண்ணாகி இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே கண்ணாகி இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே ஹலோ முரண்டு பிடிக்காத முண்டுக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை பிடிச்ச அவ ஊத்தி வச்ச கூல கரிசிக்க ருசிக்க அடி சங்கரியே பைரவியே பட்டன் வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாரோ கொஞ்சம் மாறோ நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டுக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலை இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி
எம்மா பத்திரிகை விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடலியே கொதிச்சு விட்டா சூடாத நீரேத்தி காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபம் ஏத்தி கை விளக்கு போட்டு அந்த கற்பரிசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னிடந்தான் வேண்டுவது உன்னிடந்தான் அடி சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி தீட்டாத காளி தேவி அம்மா கொம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்சி எடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சிமணி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா முப்பதையும் காப்பதையும் காப்பவளை அம்மா நீ காப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை படிக்கலாமா குலவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு எங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோவம் விட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிரு பக்தரை காக்க இந்தே வந்து விடு முரண்டு பிடிக்காத முட்டை கண்ணியம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி தீட்டாத காளி தேவி அம்மா அண்ணே பொண்ணு ஒயிட்டில் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ஒயிட்டில் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சனு மச்சனு மச்சனுடா அந்த லைலா ஓட்ட மச்சனுடா இவன் காதல் போரில் கஜினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா ஓ தான் கோழி ஒண்ணு கூவுது அந்த பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ஏ மச்சான் 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 ஞானோ உன் தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோம் ஏ மச்சான் 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 ஞானோ உன் தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோம் கள்ளச்சிக்கு பொண்ணேண்டா 2 நாள் காணலடா நேத்து முதல் தூங்கலடா நெப்போலியன் கேக்குதாடா லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல போ சுத்துது ஒயிட்டில் கோழி ஒண்ணு கூவுது டாஞ்சுனுக்கு அந்த சிங்கிள் டீல சுகரை போட்டு கலக்கு ஏச்சு டாஞ்சுனுக்கு அந்த சிங்கிள் டீல சுகரை போட்டு கலக்கு சொல்லிவிட்டலாம் கலடா சொன்ன பேச்சு கேட்கலடா பக்கத்துல செக்கலடா படுத்து புட்டே சிக்கலடா கொல்லாலம்பூர் அம்மாடி கொல்லாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது கொஞ்சம் மேலாக்குல பவுச காட்டி இழுக்குது ஒயிட்டில் கோழி ஒண்ணு கூவுது ஏ கத்திரி 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 கொள்ளு அவக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாளு ஏ கத்திரி 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 கொள்ளு அவக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாளு
காம்பு வெத்தலடா பொட்ட வாயு பத்தலடா நெத்திலி மீன் வத்தலடா நேவிக்காரன் கப்பல்லடா ஐயா கடை அம்மாடி ஐயா கடை உளுந்து வடை டக்கரு உன் நினப்புல நான் ஊத்திக்கிட்டேன் லிக்கரு ஒயிட்டில் அக்கான் சொல்லி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சினு மச்சினு மச்சினுடா இந்த லைலா ஓட்ட மச்சினுடா இவன் காதல் போரில் கச்சினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா ஒயிட்டில் அக்கான் கொல்லி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து எங்குது ஒயிட்டில் அக்கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து எங்குது குத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி ஹலோ சார் போயிடா குத்து பார்க்க குடிக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி ஆமாடா குத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க குடிக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லவனையா துவங்க குத்து பார்க்க ஒவ்வொரு கிராமத்திலே குத்து பார்க்க அவ்வளோதான் இந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்க இடமே இல்லையா ஏன்டா கத்திரியா எறும்பூரும் கடிச்சு பிடிச்சாடா அருமையான கூட்டம் ஒக்கூரில் இந்த பைபாஸில் ஓடுற எத்தனை வண்டி என் நாடகத்தை பார்த்து நிற்கிதுன்னு தெரியல லாரியெல்லாம் 100லேயே போ உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்றவன் எம்கேஆர் உண்மையிலேயே இந்த நாடக கலைக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நாடக கலையில் அன்றைய காலத்தில் தான் கூட்டம் இருந்துச்சு இப்போ இன்றைய காலத்தில் இந்த கூட்டம் சேர்றதுக்கு காரணமே யூடியூப் சேனல் தான் கைதட்டலாம் யூடியூப் சேனல் 3 பேரும் மறைச்சி உட்காந்துட்டேன் ஏமே காலையும் தூதேன் புத்துரு அவன் செக்ஸ் படம் எடுக்கிறவன்டா அவன் கவட்டுக்குள்ளேயே பார்க்குறேன் பாரு மைசெட்டு சூப்பர் என்ன மைசெட்டு பாண்டியன் ஆடியோஸ் பவர் ஆடியோஸ் ஒக்கூர் சொந்த ஜாமானா வாடகை ஜாமானா பாண்டி விழா கமிட்டி வாங்க போய் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு துண்டை கொண்டு வீட்டுக்கு போகலாம்னு வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் தான் வாங்க உள்ளே வந்து டொங்காஸ் போட்டு போங்க என்னது பொம்பளையை பார்த்தா போதுமாடா கமிட்டியில் உள்ள ஆளுங்க தான் இப்படி தானே காக்கி சட்டையா காப்பி வந்துட்டேன் கப்ளிங் ஓஸ் பறிச்சு அதில் போய் எழுது புழு புழுன்னு பாஜாவை மயிருமேனே இங்கே 6 மணி கொண்டிருக்கோம் அன்பு தம்பி பெருங்கொண்ட தீனிப்பைய மகன் போடா பேப்பையம்மா சாரி ப்ரோ ராங் நம்பர் சேரை உடச்சிட்டானடா அவன் சும்மா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கள்ளப்பருப்பு வைக்கிற ஆள் சீர் சரியில்லை எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் யார் தலையிலையாவது காண்டாவை போட்டு விட்டு நக்கிட்டு தெரியும் இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கோம் அன்பு அண்ணன் கோயில்பட்டி இந்திரமகன் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்துறாரு ஒக்கூர் கிராமத்தார் சார்பாக இங்கே பலவா தீசம் கொடுங்க தூண்டி முள்ளு புகழ் மண்டி ஓட்டுருவேன் 8 மணிக்கெல்லாம் மண்டி ஓட்டுருவேன் என்னதான் பண்ணுறேன்னு அவர் தாளம் சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற நீலகண்டேன் வேற கூப்பிடக்குள்ள வண்டி சிவகங்கை தாண்டிடும் நீலகண்டேன்னு ஒக்கூரில் கூப்பிடுவேன் சிவகங்கை போய் என்னன்னு கேட்பேன் இங்கு பப்புனாக நடிக்கும் அன்பு அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக போராடப்பட்டுப்படுகிறது
எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனர் எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுப்படுகிறது. அருமை அருமை. வேற யாருக்கு போடணும்? இபி வயர்மேன். ஒக்கூர் இளைஞர்கள் நன்றி. இபி போர்மேன் வாங்க. முத்தாண்டி எந்த போச்சம்பத்தில் ஏறி இருக்க? இபி அந்த அண்ணே வந்துருச்சு. ஆஹா மாடு புடி மாடு. இங்கே வா வா. ஒரு வீட்டுக்கு ஏறி இறங்குறதுக்கு 300 ஏக்கரியாமல். இங்கே வா வா. 500 ரூபாயா? கஷ்டப்படுற ஏழை மக்கள்லாம் சும்மா ஏறு. நீ ஏறிட்டாலும் போச்சு முறை 2ஆ போயிடும். அதில் ஓதம் தட்டுமுடா. ரெடி ஓ. கரண்ட் பிடிங்கி விடு. இது வயர்மேனா? ரைட் ரைட் ரைட். நீ போஸ்ட் மரம் ஏற தேவையில்லையாப்பா. நின்றுக்கிட்டே பிரிச்சு அடிச்சிருக்கியா சிங்கம். உண்மையிலே ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கேற்றி வைக்கக்கூடிய இபியை சேர்ந்த அத்தனை இதயங்களும் வாழ்க 100 ஆண்டு. ஏன்னா அவங்க தான் மழை வெயில் பாராமல் அந்த பனியம் போட்டிருக்க ஆள். ஏப்பாய் உன் ஆட்டை எதில் போய் முடியும்னு பார்க்குறேன். உள்ள செல்ஃபி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குற போதையில் ஒரு செருப்பு எடுத்துக்கிறேன்ட்டு மொட்டனாக்கு போல செருப்பு எடுத்துகிட்டு போ. நான் தெருவில் தர்றேன். என்னப்பா மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரியா வாங்கயா. துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்க. ஒரு 3 பேர்த்த சுடணுமியா. நீ ஓத்தாமன் வைறாங்க. பெட்டிக்காரன் கணேசி போல ஓட்டுறாயா? ஐயா எப்படி ஏண்டா கடலாம பாடா. பொன்னாடைய ஒத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத ஒக்கூர் கிராமத்தார்களுக்கும் ஒக்கூர் கிராமத்தார்கள் இந்த ஐயனாரை வழிபட்டு குதிரையை தூக்குனாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் இந்த ஊருக்கு சொந்தமாக வருகிறோம் என்று வெளியூர்லேருந்து வருகிறது இந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நன்றி வணக்கம். என்னையா லைட் வச்சிருக்கிய? எதுக்கு? உனக்கு எதுக்கு போறாக்கா? லைட் அடிச்சாவா? சரி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற ஆமாம் பெரிய தாலி வேல்ராஜ் கேமராமேன் மாதிரியே மாட்டிடுவாங்க. அதில் 2 பேர் சார்ஜ் இல்லைன்ட்டுவேன். முளைக்குச்சி மாதிரி அரைஞ்சிட்டாங்களாடா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். ஒளிபொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பாண்டி அண்ணா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா பத்தியாவை மைசூர் நக்கல் பண்ணுறேன் ப்ரோ. அவனை காசை வெட்டி போட்டுரு காலையில். ஏன்னா உனக்கே வேணா வெட்டி போட்டிருப்பாங்க. இவ்வளோ ஆள் இழைச்சிட்டியாடா. உலகத்தில் தமிழன் என்று யார் சொல்கிறீங்களோ அத்தனை பேருமே எனக்கு உறவுக்காரர்களை தான். அதே உண்மை. நீங்கள் என்ன போக மாட்டீங்களாப்பா கமிட்டி? யூடியூப் ஆளுக்கு ஒரு துண்டாங்கிட்ட எரிங்க பிரச்சிக்கிறேன். துண்டு காத்தியா வருவாங்க நடிப்பாங்க. டே வாங்கடா வாடா. டேய் கப்ளிங்க நீ வாடா. வாரையா தலை கல்லெடுத்து தெரியவா. இந்த வண்டாண்டா யூடியூப் ஒன்றுக்கு இருக்க போகிறவனா. யூடியூப் எடுத்துக்கொண்டு என் அன்பு தம்பிகள் 4 பேர் இருக்கான். கனி என் அன்பு தம்பி வருகிறான். சூப்பர் சூப்பர் அருமை அருமை. சீரு வருது. காலை சீருதுப்பா. அப்பா காலைக்கு வழி குடிக்கப்பா. மொட்டனாக்கு போல என்னடா சொல்ற? காலைக்கு வழிவிட சொன்னேன். காலை அப்படியே கொடுங்க கொடு. ஒரு 4 தண்டு கொடுங்க. இல்லைன்னா அவங்க அங்கிட்டு போய் அடிச்சுக்கிடுவாங்க. கைத்த பிடிக்காத மாட்டை பிடி. ஏன் மடுவை பிடிவேன். விழா கமிட்டி அவ்வளோதானே. இன்னும் ஆளுக்கு ஒரு துண்டா நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க. உதறிட்டு போங்க அங்கிட்டு. உன்னுடைய போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் ஒக்கூர் கிராமம். உண்மையிலே உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எக்கோயி எல்லாத்துக்கும் நன்றி. இந்த சைடில் நிற்கிற ஆளுகள்லாம் இடம் இல்லைன்னா உள்ள உழவு படுங்க. நல்ல பிள்ளைகளாக இருக்குது பார்த்துக்கிட்டே படு. பொம்பளை பிள்ளைய கண்ட விட மாட்டாங்களாப்பா. அந்த டான்ஸுக்கார பிள்ளையும் அந்த வள்ளியும் பாவம். அதுக்கு தூங்கி எந்திரிச்சு வேனில் வந்து கண்ணு பொழுதல் மணிக்கு உட்காந்துருக்கு. அதை போய் இவங்க உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர? குருண மருந்து வாங்கிட்டு வா. நீங்கள் உள்ளே வாங்கடா. உங்களோட வெதர் அக்கிறேன். அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி ஒக்கூர் கிராமத்திலே அருமை நல்ல இந்த சபை வணங்கி அருமை நல்ல இந்த சபை வணங்கி ஒக்கூர் கிராமத்திலே கட்டழகி வெங்கலமுடைய ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. ஆமாட்டா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ
வச்சமுள்ளா கரிமாடு சரட்டு வண்டி ஓட்டி காரி மாட்ட ரெண்டு ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவை வளர்த்த கரிமாடு ரெண்டு ஓட்டி நம்ம கரிமாடு ரெண்டு ஓட்டி காலக்கருக்களிலே யசாமியே காலக்கருக்களிலே யசாமி நம்ம போய் வருவோம் 18ஆம் படியாடே போய் வருவோம் நம்ம 18ஆம் படியா குலசாமி எல்லோ 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 அலுயர விச்சருமா கருப்பு அதையாதடா நாரவரக்காத 48 மடையாண்ட ராமநாட்டு கம்மாயா கருப்புடே ஆளு இரவி சருவா ஓடி வரா அலுயர விச்சருமா அசையாது முடியறவ கர்மே அசையாது முடியறவா கெட்டவரம் தந்துருமா யஜாமி கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா யஜாமி அந்த 18 படிதான்டா எனக்கு குலசாமி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஒரு ரெண்டு இருந்துச்சு அடங்கோத்தா ஏலே அந்த அவனை அரைஞ்சு உட்கார வைடா என்ன ஜாமி வருது நோத்தாவோட ஜாமி ஏய் நாங்க பரம்பரை கோடாங்கி என்ன ஜாமி ஆடுது எது உண்மைன்னு எனக்கு தெரியும் அவனை ஒரு அரைஞ்சு உட்கார வைடா தலை பீரை சாப்பிட்டாராண்டா ஒரு ரெண்டு இருந்துச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் நாடு ரெண்டு இருந்துச்சு ஏமா கமான் கேமராமேன் ஆல் ஃபோக்கஸ் கமான் கேமரா அம்மா நாடு திரண்டிருச்சு மாமா நாடுது ரெண்டு மாமா காலையில உன் முகம் உலகம் பூரா தெரிய போகுது அசிங்கப்பட போற மாமா ஒரு ரெண்டிருச்சு ஒக்கூரு கிராமம் ஒத்துமையாய் எல்லா பாட்டு காடியாம் பாரு சீ சீ சீரனு நீச்சி சீ சீ சீரனு நீச்சி போதா சீ சீ சீரனு நீச்சி எந்த ஜாமி நோத்தோட ஜாமி இப்படி ஆடுட்டே மாடு குடி மாடு இது என்ன சில ஊர்ல அகராதி மாதிரி நிறைய பண்றாங்க இதெல்லாம் பொறுத்து தான் நாடகம் ஆடணும் சரி சார் போச்சு எக்கோ குறைப்பா எக்கோ குறை அந்த பாடி இங்க தூக்கிட்டு வாடா டேய் பவுன்சர் 4 நம்பர்ஸ் அட்டாக் இழுத்துட்டு வாமே வந்தது எந்த ஜாமிப்பா யோசிக்கிறேன் என்ன சொல்லுவோம் அப்படித்தான் ஒரு ஊரில் அரை மணி நேரம் ஒருத்தன் ஆடினேன் என்ன ஜாமீன்னா பூண்டேன் கடைசியில் வந்தது யாராண்டே பிள்ளையாருண்டேன் பிள்ளையார் எந்த காலத்தில் கொலக்கட்டையை தின்னுட்டு ஆடினாரு டே இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது இந்த கலாச்சாரங்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுனா அந்த ஜாமி நிற்காதுப்பா தம்பி உன்னையே தாண்டா அவனை அரடா அவனை அண்ணே என்ன ஜாமி அடுத்து நான் அழைக்கிறேன் நீ ஆடிங்கவா அண்ணே என்னடா அர்ச்சனை சீட் வந்திருக்குண்ணே 500 1000 வாங்கடா 100 200 வாங்காதான் பெட்ரோல் விலையை இருக்க கூட்டுறாங்க இந்த பூமி உள்ளவரை உன் புகழ் இருக்கும் எம்கேஆர் பந்தய பதாமகன் கே புதுப்பட்டி KA அம்பாள் KSP கணபதி அவர்களின் தீவிர ரசிகர் எனது அன்பு அண்ணன் எங்கு சென்றாலும் அம்பளைப்பை வாரி வழங்கக்கூடிய KS நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிராமணப்பட்டி உறவுகள் சார்பாக ரூபாய் 501 அன்பாலயத்துக்காக நன்றி நன்றி அண்ணே எந்த மேடைக்கு போனாலும் எங்கள் அண்ணே வந்து கொடுத்துரும் ஊராட்சி மன்ற தலைவர் ரொம்ப நன்றி 100 ரூபா செல்லாதுப்பா இப்போ தான் நான் சொன்னேன் 300 ரூபாயா வாங்கிக்கிறேன் நாலு கோட்டை வடக்கு தெரு வேலு பிரதர்ஸ் அப்பா பேரு அங்குச்சாமி அம்மா பேரு
ராசி லக்கணம் யார் பேரில் அர்ச்சனை பண்ண அவனை புறா அவனை ஓம் சுக்லாம்பரம் ஒரு மாலையும் கதம்ப தாத்து கொடுத்து உட்கார். என்ன போ நாடா வேணாம்ட்டாங்களா? ஒக்கூர் ராமசாமி, ஒக்கூர் ராமசாமி எங்கள் அண்ணே 500 இன்னும் ஒரு 1000 எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. காலையில் கோதுமத்தோடு வாங்க நான் அன்பாளையத்துக்கு. சரி, ஒக்கூர் ராமசாமி என்ன தானே? என்ன தலை சிமெண்ட் மூட அள்ளிட்டியாடா. எங்கள் அண்ணே நல்லா இருக்கணும். அண்ணே நீ நல்லா இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளையா லைன் பண்ணி விட டொங்காசு போடுறியா? ராமசாமியோ குப்பு சாமியோ கல்யாணம் கட்டிக்குனாங்கோ, அவங்க கட்டிக்கின்னு தப்பு ஒண்ணு ஒத்துக்குனாங்கோ. ராமசாமி கண்ணுசாமி பொண்ணுசாமி கல்யாணம் கட்டிக்குனாங்கோ. நாளைக்கு டொங்காசு போட போறாங்கோ. அரே வெட்டிக்காரே மடு அள்ளுதடா. ஆடும்போது என்னமோ எச்சப் மாடு மாதிரி குலுங்குறியாடா. பேர் அன்பு கொண்ட இதில் ஒவ்வொரு ஆளாக வர சொல்லி யார் யாரை தண்ணி அடிச்சுக்கன்னு சோதனை பண்ணுற கருவியை கொண்டு வந்தேன்னா யாரும் அங்கிட்டு போக மாட்டியா? ஏன்னா நிறைய போதையாப்பா, எல்லாருமே போதை. நல்லா இருக்கட்டும், தமிழ்நாடு புழு புழுன்னு இருக்கும்டா. இந்தியாவில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க தாஜ்மஹால் அக்கப்போர் வர்த்திக்கிட்டீங்க. பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அண்ணன் தம்பிகளே, நீங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும். ஏன்னா உரிமையோடு பேசக்கூடிய உங்கள் தம்பியோ அண்ணனோ எம்கேஆர், அதான் உண்மை. மற்ற பப்புனுங்க மாதிரி இந்த மேடையில் அந்த 100 ரூபா கொடுத்தவொடனே குடும்பம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும் அப்படிலாம் போலித்தனமான நடிப்பு என்கிட்ட கிடையாது. சைட் பார்வைடுதேன். காசு என்பது என்னையை பொறுத்தவரை ஒரு பேப்பர் மாதிரி தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்கேஆர் பசியில் அடக்கும்போது உதவி செய்யாத காசு இன்னைக்கு கோடிக்கணக்கில் பார்க்கும்போது எனக்கு தேவை கிடையாது. அதனால தான் ஒரு அன்பாலயம் ஆதரவற்றில் வச்சு எத்தனையோ ஏழை வேலைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது காரணமே இந்த நாடக கலை தான். உங்கள் அத்தனை பேர் அன்பு தான். இனிமேல் நம்ம எல்லாரும் பிறக்க போகிறோமா? இருக்கு வரை அண்ணன் தம்பியெல்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக போங்கய்யா. இன்னும் பிறவியெல்லாம் கிடையாது. 4 பேருக்கு நல்லது செய்யி, இல்லைன்னா ஒக்கூரில் இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. அப்பா எதை செய்கிறாரோ அதையத்தை நீ செய்கிற. அவங்க அப்பா நிறைய போதையில் தண்ணி அடித்து 40 வருஷமாக கிட்னி இழந்து செத்து போயிட்டேன். பிரிசரில் வச்சுருக்காங்க. மகன் நிறைய போதையோடு அப்பா கட்டி பிடிச்சி அழுகிறேன். அப்போ எப்படி இருக்கும் குடும்பம்? நினச்சி பாருங்கய்யா. அதனால் எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வேலை வேண்டும். பசின்னு வந்து யார் கையேந்தும்போது ஒருவேளை சோறு ஒரு மனதோடு வாங்கி குடிக்கக்கூடிய ஒவ்வொரு அண்ணன் தம்பிகளையும் கேப்டன் விஜயகாந்தா பார்க்குறேன் நான். அவ்வளோதான். எங்கள் ஆத்தாக்கா மாரெல்லாம் நல்லா இருக்கணும் தாய். உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு என்ன வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறாங்க போட்டுக்கிட்டு மினுக்கிற ஆம்பளையை அதே கிழிஞ்ச சட்டி அதே கையில் தான். அவன் ஜாகிற வரைக்கும் அதே தான். பொம்பளை ஆளுக்கு இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், கட்டின புருஷன் உங்களுக்கு ஒரு அப்பே மாதிரி. அவர் சொல்கிறத கேட்டு பழகிக்க. எங்கே கேட்டு பழகிற? நைட்டு பூரா கும்ஃபு கராத்தை ஜூடோ அதை போட்டுக்கிட்டு அடித்து கட்டில் நெளிச்சு விட்ற. காலையில் அவன் கெந்திரியான் வெளியே இருக்க முடியாமல். நீ போடுற போடும் சரித்தேன். தண்ணியை ஒடுத்துறேன், அடிக்கிறேன், வைக்கிறேன், மண்ணை வாரி தூத்துறேன், அதெல்லாம் பண்ணவே கூடாது. புருஷன் தண்ணியை போட்டு வந்து படுக்கும்போது என்ன பண்ணணும்? வேட்டியை நீக்கி விட்டு வெதரில் குலக்கை எடுத்து அடிச்சிரு. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் காலையில் சாணி தெளிச்சுட்டு படுத்துக்கலாம். இவ்வளோதான். இந்த டிப்ஸ்லாம் வந்து கூகுளில் போட்டால் வரும். வெதரில் அடித்து கொள்வது எப்படி. என்ன இந்த வெதர் என்ன ஆகும்? அந்த வெதர் கடைசியில் என்ன ஆகும்? என்ன ஆகும்? வெதர் என்ன ஆகும்? வேலையை மயிர பாடுற கண்டாளி மேனே அப்படியே காமெடி. பெரிய மதுரை முத்து ஸ்கிரிப்ட் பேப்பரை திறந்தா அப்படியே காமெடியாக கொட்டிடுவார். நீ தாடா வெதர் எடுத்து கொட்டையில் அடிச்சு, கொட்டையில் எடுத்து வெதர் அடிச்சு, வெதரில் அடிச்சு, கொட்டையில் அடிச்சு. இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பூரா அன்னை தெரசாவாக பார்க்குறேன். எம்கேஆர் வீர தமிழச்சிகளே, வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும். ஏன் மாதம் மழை மாறி பெய்யுதுன்னா, சித்திரை மாதம்லாம் எந்த காலத்தில் பொழந்துக்கிட்டு அடிச்சிச்சு? காரணம் எல்லாமே மாறிக்கிருச்சு. மண்பானையில் பொங்க வச்ச எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி, அவள் பட்டு திருந்தல 11 பிள்ளை. எங்கள் அப்பத்தா 11 பிள்ளை வத்துச்சு. அந்த காலத்தில் ஏதுப்பா செக்ஸ் பண்ணாங்க. எங்கள் ஐயா வந்து ஆட்டு கடையில் விடக்கும்போது கெடா தவம் போது அதை மூட ஏற்றிட்டு வந்து அப்பத்தாட்ட தவிடுவேன். அன்றைக்கி வந்து கெடா மாடு தவம் போதே வீடியோ, செக்ஸ் வீடியோ அதுதான் நல்லா டொங்காஸ் போட்டிருக்கான். 11 பிள்ளை 11 பிள்ளை வத்து கலைச்சது 7 பிள்ளையே கலைச்சிருக்கேன். எங்கள் ஐயாவுக்கு மட்டும் 3 தாரம். 3 தாரத்துக்கு ஒரு ஆள் இது கோதுமத்தோடு வச்சுருக்கேன் பாரு. அவன் தாண்டா டிரைவர், அவனை வச்சு தாண்டா வண்டி ஓட்ட சொல்லும். இன்றைக்கி ஒரு பிள்ளை பார்த்துட்டு இன்னும் அசோக் என்னால் முடியாதுடா, இனிமேல் பிள்ளை வத்தா பால் கொடுத்தா என் அழகு கட்டுறான். ஆமாம், நீ அழகு போட்டிக்கு அமெரிக்கா போக போகிறேன் தான் கரச் கிரிச். கருவு வெட்டுற பொம்பளைக்கு எதுக்கு அழகு?
தமிழச்சிக்கு பூரா அழகு தேவையில்லை. உலகத்திலே குழந்தை பிறந்தால் பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த உலகத்திலே அத்தனையுமே கலப்படம். எல்லாமே கலந்துட்டேன். பிறைரைஸில் விளக்கணையை கலந்துட்டேன், சோத்தில் பால் டாயில் கலந்துருவாங்க. எல்லாமே கலப்படம். அந்த உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா பெத்த தாயினுடைய பால். அதை தவிர அத்தனையும் கலப்படம் தான். இந்த நாங்கள்லாம் பால் குடிச்சு வளர்ந்தா எப்படி இருக்கோம்? இப்போ பிள்ளைகளை பூரா பாரு, பூரா கரையான் புத்து மாதிரி தான் இருக்காங்க. நீ யாரு மயன்டா? நான் எலி மயன். பூரா மருதமணி மாதிரியே இந்தா கிளம்பிட்டான் பாரு. இவன் எப்படியும் முன்னாடி பிறந்துட்டான். போகிறான் பூரா என் தம்பியதேன். பூரா என்ன அந்த சரக்கு தேன், சரக்கு போட்டால் என்னைய ஏண்டுவேன் ஆயிண்டுவேன். நாளைக்கு பார்த்தா என்னென்ன ஒன்றையே நான் சொன்னேன்டுவேன். எல்லாரும் குடிங்க, குடிச்சு விட்டு குடும்ப கஷ்டத்தை நினச்சி திருந்துங்கண்ணே. எம்கேஆரும் 8 ஆண்டுக்கு முன்பாக பெருங்கொண்ட ஒரு குடியாக இருந்தேன் நானே. எப்படி நிப்பாட்டினேன்? எப்படித்தான் நிப்பாட்டினேன்? மைத்தை புடுங்கி நிப்பாட்டினேன். எப்படி நிப்பாட்டினேன்னா டம்ளர் எடுத்து அப்படி வச்சுட்டேன். தலைவா எப்படி நிப்பாட்டுன்னு நான் சொல்கிறேன். உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு டெய்லி தலையில் அடித்து பிரியா பிரியா மண்டையில் அடித்து அதை மண்டை புண்ணு வர வச்சுருவேன். ஏய், சத்தியம் பண்ணி நீ கருப்பிசாமி காளியாத்தா வெட்டுடைய காளியமே எல்லாத்துக்கும் கயிறு கட்டினா நிப்பாட்ட முடியாது. மதுவை நிப்பாட்ட மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும். அதுலேயும் சில பேர் கேட்குறாங்க, சரக்கு நிப்பாட்டி விட்டால் மண்டை காயுமனே என்ன செய்ய? கணேஜ் வேலை போடுவோம். அது ஒரு நாளைக்கு 12 பாக்கெட்டு போடுறேன். இந்த வாரு நெளிச்சுக்கிட்டு அந்த கணேஜ் வேலை போட்டுக்கிட்டு பொம்பளையால் எப்படித்தான் புருஷனை முத்தம் கொடுக்க விடுறேன். சிறுநாய் பீவாட வரும். அதை இப்படி வச்சுக்கிட்டு பொண்டாடிட்டு எப்படி போகிறேன். அது போடா இலவ மைனே, நாத்தம் தாங்க முடியல, ஓடி ஒரு குதட்டை கடிச்சுக்கிறேன். ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு தென்பாண்டி முத்தும் பாண்டி, தென்பாண்டி முத்து பாண்டி, தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு, ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஐயா அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஏவுகணை நாயகன். அதனாலதான் இந்த தமிழன் அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களுக்குத்தான் ஒட்டுமொத்த நாடுகளும் பயப்படுது. அவன் தான் தமிழன். கைதட்டலாம் அப்துல் கலாம். இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு, எதுக்கு பயப்படுது மற்ற நாடுகள்? ஒரே ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் கண்டுபிடித்த அந்த அணுசக்தி ஆயுதங்களை ஏவிவிட்டால் ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார் அந்த வீர தமிழனை வணங்குகிறேன் எம்கேஆர். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு, தேசபிதா அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. பின் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ்ந்துதினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெருங்குத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி அட சிவகங்க, சிவகங்கை, மானாமதுரை, மானாமதுரை, பாத்தியனூர், பாத்திவனூர், பரமக்குடி, பரமக்குடி, சத்திரக்குடி, சத்திரக்குடி, ஒரு டோல்கேட்டா டோல்கேட்டா, கம்பி தூக்கிருச்சு, தூக்கிருச்சு, வண்டி கிளம்பிருச்சு, கிளம்பிருச்சு. 4 ரோடு, 4 ரோடு, அது ராமநாடு. ராமநாடு. என் நேரா போனா, நேரா போனா, என் பாம்பன் பாலம், பாம்பன் பாலம். அட இறங்கியாச்சு, இறங்கியாச்சு. அட இடது பக்கம், இடது பக்கம். அட பேக்கரம்பு, பேக்கரம்பு. அங்க படுத்திருக்காரு, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு, தேசபிதா அப்துல் கலாம்.
எல்லாருமே கைதட்டலாம். இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு தெரியுதா? இந்தியா பாகிஸ்தான். ஆனால் அந்த போர் பயப்படுறதுக்கு காரணமே அப்துல் கலாம் தான். அவர் செய்த ஒரே ஒரு அணுசக்தி ஏவுகணையை விட்டோம்னா ஒரு நாடே அழிஞ்சிருமா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தமிழை நம்மளுக்கு சாதிச்சிருக்காரு பார்த்தியா. அவர் ஆயுதத்தை கண்டுபிடிச்சி நமக்காக பெருமை சேர்த்துட்டு ஒரு தமிழன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மால் என்ன பண்ணுறேன், அவன் குடும்பத்தை இவன் காசு வெட்டி போடுறேன், இவன் குடும்பத்தை அவன் மண்ணை வாரி தூத்துறேன். செய்வினை என்பது என்ன என்று தெரியாமல் இன்னும் தமிழகம் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது. செய்வினை என்றால் என்ன? செய்த வினை பின்பு உனக்கே வந்து சேரும், அதுதான் செய்வினை. இந்துக்கள் கும்பிடக்கூடிய ஜாமியெல்லாம் லேஜான ஜாமி உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஐயனார், 18ஆம் படி பெரிய கருப்பு, பாண்டிமுனி, வெட்டுடையா காளியம்மா, மாஜானி ஆத்தா, இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாமி பூரா துடியான ஜாமி. இந்த ஜாமியை பூரா வேண்டாள் பூரா கைகால் ஜோத்தை கொடுக்கணும், நல்லா மழை பெய்யணும், வெள்ளாமல் செழிக்கணும், மற்ற போல் நம்மளும் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டாம் கிடையாது. போய் ஐயனார்லாம் இன்றைக்கி எத்தனை பேர் வேண்டியிருப்பேன், ஐயனாரே அடுத்த வருஷம் சிவகங்கை மெயிலில் பிளாட் வாங்கணும், என் பொண்டாட்டிக்கு 100 ரூபாய் நகை சேர்க்கணும், ரொம்ப நாளாக ஒரு பொம்பளை அமையாமல் இருக்க, அப்படி கப்ளிங்கை லைன் பண்ணணும். அது சாமியை பூரா இப்போ பூரா வாய்தா மாதிரி கூப்பிட்றாங்கடா. பொம்பளையாள் பூரா என்ன பண்ணுற, மாஜானியம்மன் கோயிலுக்கு போய் நடந்த சம்பவத்தை கேளு. மாமியா மருமக ஒற்றுமை இருந்தால்தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். எல்லா மருமகளுக்கு ஒன்று சொல்கிறேன், எதனால் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதுன்னா, மாமியா என்ன குழம்பு வச்சு சாப்பிடுதோ அதை நீ சாப்பிட பழகிட்டீங்கன்னா சண்டை வராது. மாமியா என்ன சீரியல் டெய்லி பார்க்குதோ அதே நீ மருமக பார்த்துட்டேன்னா சண்டை வராது. நீ ஒரு சீரியலும் மாமியா ஒரு சீரியலும், மாமியா பார்க்கும்போது ரிமோட் எடுத்து சீரியலை மாற்றினேன்னா உன் சீரியல் அந்த போகும், க்ளோஸ், அவ்வளோதான். லைட்டு டேஞ்சர், ஜென்ரேட்டு புகஞ்சிரும். இப்படித்தான் மாமியா மருமகளும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நடந்ததாப்பா. எங்கள் ஏரியாவில் மானாமரம் பக்கத்தில் மாமியா மருமகளும் கருவாட்டு குழம்புக்கு சண்டையான். கருவாடு வந்து என்னடி கருவாடு ஓட்ட நகரையை புடச்சோன்னா உன்னை யார் திருக்கையை புடச்சணும் சண்டை ஓட்டு. அந்த மாஜானி ஆத்தா கோயிலில் உன்னை மிளகா அரைச்ச அப்பலை வாடி சக்காளத்தின் 2 முண்டையிலும் கிளம்பிட்டாள். மாமியா அது ஜீவனுக்கு பாவம் 100 நாள் வேலை பார்த்த காசை வச்சு 5 கிலோ மிளகா வாங்கிட்டு போயிருக்கு. மருமக கொஞ்சம் வசதியான 15 கிலோ வாங்கிட்டு மாஜானியம்மன் கோயிலுக்கு போயிட்டாள். மாமியா ஒரு பக்கம் மருமகளை நினச்சி மாஜானியை கும்பிட்டு அரைக்கிறா. மாஜானி ஆத்தா, இப்போ வந்த நாள்லேருந்து என் வீடு குட்டி வச்சோரா போச்சு, இவளை எப்படியாவது நீர் வராமல் செஞ்சிரு. அப்படியே கம்மா தண்ணியை மோந்து வச்சு கரைச்சி பூச்சான்னு 5 கிலோவை மாமியை அரைச்சிருக்கா. மருமக அங்கிட்டு இந்த கிழட்டு முண்டையை வர்ற 40 நாளில் நீர் மாலை எடுக்க செஞ்சிருன்னு அரைச்சிருக்கா. படுத்து கிடந்த மாஜானி அம்மா எந்திரிச்சிருச்சு. மாஜானி அம்மா எந்திரிச்சு 100 கிலோ மிளகாயை மாஜானி அம்மா அரைச்சிருக்கு. சிவபெருமானை நினச்சி, சிவபெருமானே இந்த 2 முண்டையை எப்படியும் காலி பண்ணிடுங்க, இவளுக்கு இருந்தால் சிவகங்கை மாவட்டத்தை காலி பண்ணிடுவாளுங்க. இங்கே வாரி எண்ணியாரம் பாயை சுருட்டுற ஆத்தா, பாயெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இடம் இல்லை, ஒத்த காலில் நின்று குருட்டு குக்கு மாதிரி பார்த்துட்டு போ. இந்த கிளம்பிட்டாரு. அவர் தான் நீர் செக்கப் பண்ணுறாது. ஏவுகணை நாயகனை பற்றி பேசிவிட்டு சப்ஜெக்டை மாற்றி விடுகிறேன். ஏன் அப்துல் கலாமை ஏன் சொல்கிறேன், மேடைக்கு ஏன் பாருன்னா, அவரை மாதிரி ஒரு மனிதர் இன்னும் பிறக்க முடியாது. அவர் இருந்த அந்த ஜனாதிபதி அந்த போஸ்டிங்கில் வேறு யாராவது இருந்தால் நேரம் தமிழ்நாட்டில் பாதி இடத்த பிளாட் போட்டிருப்பேன். ஆனால் எதையுமே சம்பாதிக்காமல் பேரை மட்டும் சம்பாரித்து அப்துல் கலாம் ஐயா நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிற மாதிரியே காசை கட்டியா படிக்க வச்சாங்க கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார். அரசாங்கத்துக்கே பெருமை சேர்த்து ஒரு தமிழன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்துல் கலாம் ஐயா அவருக்கு இன்றைக்கி என்ன பண்ணுற ஆளுக பூரா பிள்ளை லேஜா தவந்தவனே உன் மையன் தவக்கிறேன், பக்கத்தில் சிவகங்கையில் ஒரு ஸ்கூல் இருக்குது, மாதம் 25,000 கட்டி படிக்க வை. உடனே ஒரு மஞ்சள் வேணும் வந்துடுது, ஏற்றி விட்டுறான். அவங்க ஆத்தா அரை இட்லி அவதன்று விட்டு அரை இட்லி இது ஊட்டுது. சுச்சு என் தங்கம் வண்டி வந்துடுமா போவையில் அம்மா சாயந்தரம் குக்குரையை வாங்கி தருவேண்ணா, மயிரை பிடுங்குவானா. உடனே அவனு நான் போக மாட்டேன் போயிடுறேன். அவங்க அப்பாட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், மையனை 25,000 கட்டி படிக்க வச்சியே எப்படி இருக்கேன், இப்போ 87,000 செலவாயிருச்சுன்னு. மையன் இப்போ சொல்கிறான், நல்லா சொல்லு அங்கிள்கிட்ட சொல்லு. அவன் ஏக்கு 87,000, அடுத்து 1.5 லட்சம் காலி. இப்போ என்ன சொல்கிறான், சி வரைக்கும் வர்றோம், சி வரைக்கும் சொல்லு, சி உள்ள போய் படுங்க தங்கம். ஆனால் 12 லட்சம் படிக்க வச்சாத்தேன் இஜெட்டு வரைக்கும் வருவேன். இது தேவையா? பெற்றதாயுத பண்ண அறிவுப்பாலை ஊட்டி வளர்த்தால் எந்த ஒரு குழந்தையும் அப்துல் கலாம் ஐயா போல் வரும், எல்லளவும் சந்தேகம் இல்லை. தாய் தகப்பன் அரவணைப்பு வேணும். தாய் தகப்பன் எங்கே பள்ளிக்கூடம் வைக்கிற,
பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே சின்ன பிள்ளைய கூப்பிட்டு இங்கே வாடா, பள்ளிக்கூடத்தில் என்ன வீட்டு படம் கொடுத்தாங்க, நோட் எடு, பென்சில் எடு, சிலைட் எடு, என்ன பண்ணு, அம்மா தெரிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை வந்து வளரும். நீ என்ன பண்ணுற, அம்மா சீரியல் பார்ப்பேன், அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணுற, அம்மாவிட்ட செல்ல கொண்டு போய் பிரிப்பேடு விளையாடு. இவன் போய் பிரிப்பேடு விளையாடுறேன், திடீர்னு நீ கூறக்காரன் கூட வர்றேன். வந்தவனே அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா மூங்கு கம்பவர் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா ஆய் அங்கிட்டு போ, மைத்தை புரிஞ்சுற அவனை போச்சுட்றான். எடுத்து கேட்குறேன். அடியாத பிள்ளை படியாது. பப்புனா இருக்கக்கூடிய எம்கேஆர் நான் எங்கே படித்தேன்னா சிவகங்கை மாவட்டம் மல்லலில் தான் படித்தேன். நான் மல்லலில் படித்தேன். எங்கள் வாத்தியாரெல்லாம் இப்போ என்ன அடிக்கிறாங்க, இப்போ எந்த வாத்தியாரும் மாணவனை தொட முடியாதுல்ல, தொட்டால் வாத்தியாரை பொழந்துருவாங்க. பயில ஊரம் ஒன்று சேர்றேன். வாத்தியார் சோத்து பல்லு அடிச்சுட்டு இப்படி வரும்போது பயில ஊரம் கூட்டமாக பேசுகிறாங்க, இந்த ஆளை பொழந்துருவோமா. உடனே வாத்தியாரை பார்க்குறேன், என்னையை பொழக்கிறீங்களா, ஹாஃப் டே லீவ் அப்படின்னு வாத்தியார் காம்பவுண்டை குதிச்சு அவர் வண்டிக்கு பதிலாக இன்னொரு வண்டியை தள்ளிக்கிட்டே ஓடிடுறேன். அப்போ நாங்கள்லாம் படித்தோம். எங்கள் வாத்தியாரில் நீ நினச்சி அடிப்பார். ராதாகிருஷ்ணான் என்னங்கய்யா இங்கே வா, என்ன சட்டாச்சரா அடிப்பா, எதுக்கே அடிச்சேன்னு. அவன் பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா, அப்படிலாம் அடிவாங்க. இப்போ ஒரு சின்ன பையலை கூப்பிட்டு 4வது படிக்கிறேன், வாத்தியார் அடிச்சு விட்டார், இங்கே வா, என்ன நீ ரைம் சொல்ல மாட்டேற, சட்டார்னு வர்றாரு. இந்த சின்ன பையன் விறுவிறுன்னு போய் பேக்குள்ள இருந்த டச்சு செல்லை எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அப்பா வாத்தியார் அவர்கள் என்னை பொழந்து விட்டார், நீ என்ன செய்கிற என்றால் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டிலே ஒரு 6 பேர் அருவாக்கம் போட நிற்கவும், அவங்க அப்பா வரட்டும் அந்த கண்டாளி மயன், அவனை பொழந்து விட்டு நான் உடனே ஜெயிலுக்கு போகிறேன், என் மயனை தொட்டு விட்டான் கோத்தா. உடனே வாத்தியார் பார்க்குறாரு, மெசேஜ் பண்ணுறான். வாத்தியார் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணுறார், இங்கே இருக்கக்கூடிய இந்த அஸ்வின்ற பையன் தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து என்னை புழக்க போகிறான், அதனால் ஒரு வக்கீலை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வரவும். வாத்தியார் என்பவர்கள் யார் என்று தெரியாமல் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிற மாணவ செல்வங்களே, வாத்தியார் என்பது யார் தெரியுமா? பெற்ற தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் வாத்தியார் பெருந்தகை தான். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். நான் மேடைக்கு வந்து விழிப்புணர்வாக சொல்கிறேன். இங்கே வந்தாங்களே காவல்துறை அதிகாரி ஐயா, ஒவ்வொரு ஊர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீடுகளும் சண்டை சத்தம் இல்லாமல் இருந்து விட்டால் ஒவ்வொரு கிராமமும் சண்டை இல்லாமல் ஆகிவிடும். முதல் காரணம் வீடு தான். இப்போ ஒருத்தர் சாமி ஆடினார்ல, அது சாமியா, நாங்கள் பரம்பரை கோடாங்க. அன்றைய காலத்தில் இதே ஒக்கூர் கிராமத்தை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஆள் தான் விருது கட்டி ஆடுவார். ஐயனார் குதிரை உரம் தூக்கிட்டு வருவாங்க, ஒரு ஆள் ஆடி போவார். சாட்டையை வச்சு ஆடி போகும்போது ஊருக்கார உரம் கேட்பா, ஏப்பா ஐயனாரே எப்போ மழை வரும், பட்டாக்குன்னு அடிப்பார். 21 நாளில் ஐயனார் மலை இறக்கி தரேன்டா, அப்படி இறக்கி தந்துட்டா என்னை நம்புடா, வலது கை தரேன்டா அப்படின்னா மழை வேஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு 50 பேர் ஆடுறேன், வீட்டில் 4 பேர் ஆடுறேன். என்ன பாட்டுக்குன்னா ஆளுமா டோலுமா பாட்டை போட்டு ஆடிட்டு இப்படி இழைச்சி போய் வருவாங்க, அவ்வளோதான். இப்போ வீம்புக்கு ஆடுறவன்ட்டு போய் குறியல் அருவாளை ஏறி நின்றுக்கிட்டு பெரிய வெண்ணமயம் மாதிரி, நான் தான்டா கருப்பேன், கருப்பா மழை எப்போ பெய்யும் தெரிஞ்சா தானே முட்டை சொல்லுவேன். உடனே சமாளிப்பேன் பாரு, மழை ஐயோ கேட்டு விட்டாங்களே எப்படி சொல்கிறது, மழை இன்னும் 171 நாளில் பெய்யும்டா, எப்படியும் பேஞ்சிடும். ஏன்னா அவன் கணக்கு பண்ணி தான் சொல்லுவேன், வையாசி பறக்க போது 171 நாள்னா ஆவணியில் பேஞ்சிடும் உண்டு. எப்படி கிருத்துவம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தெய்வத்தை ஒரு மனதோடு நினச்சிக்கிட்டு யார் ஒருத்தர் ஆடுறீங்களோ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உன் கையால் விபூதி இலை கொடுத்தா 10 ஏழை குடும்பம் நல்லா இருக்கும். இதே ஒன்று. சாமி இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாமியை பார்ப்பீங்க எல்லாரும். ஒரு சாங் பாடிக்கிறேன். அது நீ ஹலோ 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 உள்ள லைட் இல்லையா, டான்ஸ் யாரும் அமுக்குறாங்களாம். என்னது அந்த பிள்ளை தானே சொன்னிச்சு குருவட்ட கண்டாளி மக. ஹலோ ஹலோ மை செட்டு போடுறது அன்பர்து. ஏய் சினமுண்ட சாரு போச்சு எக்கோ குறை அன்பர்ந்து என்னடா அது. ஹலோ ஹலோ சார் போய் இதுக்கு தானே போன மேடல உன்னை வந்தேன், திருந்த மாட்டேன் புத்துரு. ஹலோ ஹலோ குடித்த மனிதர்களுக்கும் குடித்த இளைய சமுதாயத்தின் திருந்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டை பாடினாலும் அங்கிட்டு போய் என்னை வைவில்லை, என்ன பாட்டு மயிறு பாடுறேன்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே உட்காந்து தான் இங்கே வந்திருக்கேன். சாமி அளப்புக்கு செத்த பொறுப்பு செத்த ஒரு நீ சாமி அளப்புனா நீ குதிக்கிற மாதிரி தெரியுது. ஏய் குதிச்சேன்னா ஐயா இந்த ஊர் மேடை பக்கம் நாளைக்கு சுத்தம் பண்ணுங்கய்யா, அம்புட்டு பாட்டில் கிடக்கு. என்னத்த
பெண்ணா பெண்ணா மது பழக்கம் பெண்ணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடலு இட்டு குடலு வேகுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே வேணா மது பழக்கம் வேணா முன்னே தமிழனுக்கு குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும் உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே பத்து வயசு உள்ளே என் தங்கோ ஏ ராசா என் ஜாமி 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா இடிய சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கட குடியத்த நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கட குடியத்த நீ மறந்தாயா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடலு இட்டு குடலு வேகுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ₹100 இருந்தா ஏ ராஜா எங்க ஐயா உனக்கு தான் அந்த பாட்டு ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசையா அட கட்டுன மனைவி அட நம்மளுக்கு அட பிறந்த புள்ள அட நம்மளை பத்த அந்த தாய் தகப்பே அட சொந்த வந்தான் அட பார்த்த வேலை அட பழகின நண்பர்கள் அட எல்லாமே இந்த பாலா போன இந்த குடினால இது தெருவில் வாடுமே வேணா 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 ஐயனாறு தாயமங்கலம் முத்துமாரி வெட்டுடைய காளியம்மே 18ஆம் படி சாமியுள்ளாம் வருவது விளையாட்டுக்கல்ல இங்கே சாமி முப்பாட்டைங்க காலத்திலிருந்து உருவாக்கின சாமியெல்லாம் வருதான்னு பார்த்தோம் வருது சாமி உண்மையாக இருக்குது ஏங்கன்னு படுக்கிறியா கொடுத்துட்டீல போவேன் கொடுத்துட்டுவேன் நம்ம தாலி 3 லட்சத்தை கொடுத்த மாதிரி தான் வாடா அவங்க 1000 ரூபா தரேன் நீ அங்கிட்டு போய் தண்ணி ஏறா வாடா இந்த காசெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போங்கடா போவேன் விழா கமிட்டி என்னங்கய்யா பண்ணுறியா ஐயா எல்லாரும் ஏறினா அந்த நாடக மேடையா கபடியா ஒரு அம்பளிப்பு கொடுத்தா போங்க தம்பி நம்ம பெரிய இது மாதிரி இது பண்ணிக்கிட்டே நாடகம் நடிக்க வந்தோன்னா உங்களை பஞ்சாயத்து பண்ண வந்தோம் ஏன் எல்லாரும் இங்கே வந்துட்டியே இங்கிட்டு உலகில் இல்லைங்க அங்கே உள்ள ஆளுக்கு தான் தெரியாது இங்கிட்டு வாங்க பாரு நான் என்ன பாட்டு படிக்கிறேன் தாத்தா போடி விடுவான் அவன் பகுமானம் ரெடிஸ் ஹலோ ஒக்கூர் கிராமத்திலே முப்பாட்டை ஆண்டஜாமி வீரமாக இருக்குதையா எங்களை முடிய ஐயனாரு காக்குறான் ஐயா ஒக்கூர் மக்களே ஐயனாரு காக்குறான் ஐயா ஒக்கூர் கிராமத்திலே முப்பாட்டை ஆண்டஜாமி வீரம் குறையலையா சாமி ஊரா தத்துரமா இருக்குதோ பாரையா இந்த சாமி ஊரா தத்துரமா இருக்குதோ பாரையா மூணடி ஊத்து தண்ணி இந்த வரவத்த
கள்ளிச்சேரி காளிமுனியந்தான் ஒக்கூரு தம்பி ஐயனார பார்க்கத்தானே நிக்கிறான் ஐயா. ஒக்கூரு கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி போறா தத்துரமா இருக்குதோ வாரையா. இந்த சாமி போறா தத்துரமா இருக்குதோ வாரையா. கோடிசனோ உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடிசனோ உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடிசனோ உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா. ஒக்கூருக்கு வந்துதானே நேராச்சியா. ஒக்கூரு கிராமத்தில் இருக்கிற ஐயனாரு துடியான சாமிதான் ஐயா. ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. இந்த ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. என்ன கரத்திலும் பொன்னலம் கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு ஒக்கூரு கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டு நம்மளை எல்லாம் வெள்ளை குதிரை ஏறி இதுவரைக்கும் அரும்பு குறையாமல் காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வெண்கலமுடைய ஐயனார் கோவில் பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு ஒக்கூரு கிராமத்தார்கள் நாடகங்கள் நாட்டு அம்பலம் மு சேகர் அவர் தலைமையிலும் ஒக்கூரு கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த ஐயனாரை வழிபட்டு இந்த விழாவை நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த நாடகத்திலே நாங்களும் பங்கேற்கிறோம். இந்த மண்ணுக்கு நாங்களும் சொந்தக்காரர்கள் தான் என்று நிரூபித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு ஒக்கூர் பொதுமக்கள் ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம். அதே உண்மை. இவ்வளோ கூடத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போ அதே பூராமே உங்கள் ஊருக்கு சொந்தக்காரங்க. அதே எனக்காக வரல, இது பூரா என்னுடைய அண்ணன் தம்பி. அவ்வளோ வேணாம், அந்த 10 ரூபா வேணாம். அப்போ 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஒழுக்கமாறு மண்ணை வார்த்தை ஊற்றிடுவேன். நீ எடுக்கும் போதே பார்த்துட்டேன். அதில் ரூபா 10 ரூபாய்க்கு 1 ரூபா தான் தெரியுது. அப்போ செய்வரை கிழிச்சிருக்க. நோ, தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான ஒக்கூரு கிராமத்தில் இட்லியை மட்டும் சாப்பிட்டு நடிக்கக்கூடிய நாடகமா? இட்லி தானே? உங்க முகமே வாடுதாடா. நல்லா இருந்துச்சா? சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரி நடைபெறும். நடிப்பு வேந்தன், நான் உனக்கு தரேன், நீ வச்சிரு 20 ரூபாய் வச்சுக்கிட்டு வச்சிரு. நான் 500 ரூபா தரேன். நல்லா இருக்கு, உட்காரு. அந்த 20 ரூபாய் கொடுத்து போடுவேன். அப்புறம் உள்ளே வந்து என்னை சித்திரவை எடுத்துவேன். 20 ரூபா கொடுத்துவிட்டேன். பஸ்ஸு காசில் ஒரு 50 ரூபாய் கொடுன்னு. உன்னை பற்றி எனக்கு தெரியும். பெட்ட ராஸ்கல் தாய் நீ. ஏற்கனவே உன்ட்ட அனுபவப்பட்டிருக்கேன். மாடு பொடி மாடு எதில் விட்டேன்? நன்றி நன்றி. பல்ல வளைக்கிட்டு விடுங்கப்பா. நடிப்பச வேந்தன் நடிப்பச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, அருமையான கும்பலை. ஏன் தங்கச்சி தான் நல்ல பிள்ளைதேன். வள்ளி மாதிரி யாரும் பாட முடியாது, பேச முடியாது. அவ்வளோ ஒரு அறிவிப்பால் ஊட்டி வளர்த்துருக்காங்க அப்பா அம்மா. வாழ்த்துக்கள் சகோ. போய் பார்த்தா வீடியோ கால் பேசிக்கிட்டு. உண்மையை தானே சொல்கிறேன். ஏன் அன்பு தங்கச்சி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்பு புத்ரு. தாத்தா தாத்தா என்ன கோத்தா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு எடுத்தாலும் தாத்தா தாத்தான்றான்டா. கப்ளிங் தெரிஞ்சு அலையிறான். நல்ல பையன் தான் டொங்கஸ் போடுறான். ரொம்ப பிடிக்குதா? மெதுவாக செய்வா. பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மகன் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்து கொண்டார். தம்பி, எத்தனை மாவட்டத்துக்கு வேணாலும் நீ போய் என்ன வேணாம பாடலாம், உன் பேர் வாங்கலாம். இது சிவகங்கை மாவட்டம். சரிண்ணே. வீரத்தில் ரொம்ப பேர் போன மாவட்டம். அப்படியா? ஹீட்டுக்கு சட்டி அழுத்துதுன்னு நினைக்கிறேன். அதான் கத்துறேன். நான் என்ன சொல்ல வரேன், எது கத்துறேன்? இப்போ
இவன் சாதாரண ஆள் கிடையாது. எல்லா மாவட்டத்துலையும் இந்த மாடு விளையாட்டு மாடு. என்ன மடுவுதே அல்லம். என் அன்பு தம்பி, இந்த சிவகங்கை மாவட்டத்திலே ஒக்கூரிலே இந்த ஆடு களத்திலே அந்த காலை வெளியேறுமா இல்லை மாடு பிடிபடுமா? மாடு புடிமாடுன்னு சொல்லாத, சாணியை போட்டு போயிடுவேன். இது என்ன பண்ணுறியான்னு பார்ப்போம். எனக்கே படபடம் தான்டா இருக்கு. இருங்கடா, இந்த வேர்க்கல்ல வைக்கிறேன்னே விதி அவ்வளோதான். போயிடுறது நல்லது. யார் விதலையாவது மிதிக்க போகிற இப்போ பாரு. இருட்டுக்குள்ள தான் இன்னும் இப்படியே ஒரே. அன்பு தம்பி, அம்மா பாட்டு பாடு. அம்மா பாட்டு பாடி பூரா அழுது இந்த கலையரங்க அப்படியே சரிஞ்சணும். ஆமாம், நீ பாடணும் அம்மா பாட்டு. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி லேஜா குனி. ஹலோ, எல்லாரையும் அழுகிற மாதிரி பாட வைக்கிறேன்னு. ஏன் ஒரு 5 கிலோ மிளகாத்தூள் வாங்கி தூவி விடு. அழுகிற மாதிரி பாட வைடா. பாடுறா. ஓ அருமையான அம்மா பாட்டு. ஓகே. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. அம்மா பாட்டு பாட சொன்னா சிக்கு வாழ நாக்கு வாழ. இங்கே வாடா அண்ணே, அழுகிற மாதிரி 150 ரூபா தர்றேன். மரியாதையா உக்கூரில் பசேரி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஓடிடு. கொண்டே வருவேன். அம்மா பாட்டு தான். அம்மா பாட்டாடா பறித்து நிற்பேனே. சிக்குவாலா அக்குவாலா. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ நீ கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது
சீல வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் 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 கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் கை தட்டணும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார் சந்திரா அடிப்பா சட்டை போயிலே போட்டு உள்ள வச்சால சிச்சுக்கு வெக்கமாயிடலாம் போடலாம் அவங்க சுதந்திரம் இந்த வாரு நீ ஒரு இடத்துல நிற்கவே இல்லை உன் சுழி எதில் நிற்கிதுன்னு வாழ் இங்கிட்டு போனால் புனைய பத்திர மாடு மாதிரி என்னை வர உள்ள உழப்பி எறிஞ்சிட்டேன் போ போ ஏய் கையில் இறக்கி விட்டியே போ சட்டி ஓடல எப்படி பத்தியா எப்படி கண்டுபிடிச்ச குண்டி திலுக்குன்னு போதுறா டவுசர் போட்டுருக்காங்களா பார்த்தியா நீ தான் அகராதி பையன் உட்காரு அதையும் கழட்டச்சுன்னா கூட கழட்டுவில்ல பலவாத்திய மன்னன் இந்த சைடில் என்ன போ சண்டை சைடில் என்ன சண்டை ஒன்றும் இல்லை பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை இயக்கிய அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள் அருள்
தட்டலாம் எல்லாருமே. தமிழனுடைய கலை எத்தனையோ தமிழகத்திலே தமிழை நம்பி கலைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி கலைகளை மட்டும் தமிழை வாழ வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம ஊர் பவரை காட்டுறதுக்காக கேரளாவிலேருந்து சண்டை மேளம் வர்றதுக்கு அவங்களுக்கு ரூம் போட்டு 2.5 லட்சம் ரூபா. பொம்பளை உரம் ஒரே மாதிரி வெள்ளைச்சேலை நீர்மலைக்கு வர்றது மாதிரி. ஆம்பளை உரம் ஒரு பக்கம் மண்டையை வளைச்சிருக்கேன், ஒரு பக்கம் தீ பிடிச்சி எரியுது. அவங்க சண்டை மேலே வாசிக்கிற பக்கம் கிடுபுடு துத்தா கஜுபுடு துத்தா சண்டை மேலம்னு நமக்குள்ளே சண்டை எழுத்துட்டு போயிடுவேன் 2 லட்சத்தை வாங்கிட்டு. ஆனால் இவன் ஒரு ஆள் போதும்டா, முளைப்பாரி ஒரு ஆளாக செலுத்திடுவேன். 800 ரூபா தான். 800 ரூபாய்க்கு அடி பிரிக்கிறேன் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன். இப்படி ஒரு பேரெல்லாம் யாராவது வச்சிங்கன்னா ரொம்ப சிரமம் கூப்பிடுறது. புதுக்கோட்டை நீலகண்டன். வாழை மரமே அழுகிரும்டா. நீலகண்டா இங்கே வாவே. இதே உன்னை பார்க்கும்போது சீனு வர்றது. யாரை கேட்டான் அப்படி குத்துனேன்? உனக்காக நான் எவ்வளோ தூரம் தான் வாரச்சிட்டு கட்டுறது? குத்தாத. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடுவா. மயிலாடும் பாரு ஓப்புதூரா? ஓப்புதூர் இங்கே வா. இங்கே வா. உன் பக்கம் ஒரு மாதிரியா வாடகை அடிக்கிறீங்க. வா. நினச்சிட்டியா? நீ கமிட்டியில் இருந்து மயிரை பிடுங்கினேன். ஓப்புதூர் பாப்பா. ஓ புதூர் பேர் என்ன? சாமியார் குடும்பம். நீ அதில் இருக்கியா? சாமி அப்படி இறங்கும்டா. ஓ அம்மா கிருன்னு வரதில்ல. என்ன அரைச்சா? பாட்டு பாடும்போது போடு. அவர் வந்ததாப்புல தப்பிச்சு நினைக்காத. உன்னை விடவே மாட்டேன். மயிலாடும் பாரு. இன்னும் பாடவே இல்லைடா. பாடல போக பக்கத்தில் ஓட அழகு முன்னியம்மா. கல்வி பொங்கச்சோத்துக்கு பஜனைக்கு போடுறவனா? அதான்டா. அந்த கிச்சிட்டு காலை தப்புறியாடா. இந்த பாட்டுக்கு எவனா இப்படி போடுவானா? மயிலாடும் பாரு. நல்ல பட்ட ஒரு இங்கிலீஷ் பாட்டு. வா. கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமாக போத்துலவோ. கொஞ்ச நேரத்தில் கிறண்ட கலை ஒழிக்க தெரிஞ்சியாடா? நீடா வாவே. நீ தாளம் போட்டு நல்லாரு. உன்னை ஒன்றுமே சொல்லலை. இந்த கீழே ஓட சொன்ன மட்டும் பேரை சொல்லிட்டு போடா. அருள் உன் பூச்சி மருந்து தந்து போம்டா. நீ போப்பா. தாளம் போட சொன்னால் காலில் வந்து போடுறேன். அதற்கு அடுத்தபடியாக சிரிப்பு அழகி ஆடக அரசி அருமையான பொம்பளை பிள்ளை. என்ன செய்ய விதி. என்னடா பேர் என்னப்பா? யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்கிறாள். ஒரு மட்டனாக்கு நீ ஒரு மட்டனாக்கு. அண்ணே முருகன் எர்த்து ஒர்க்குண்ணே. முருகன் எர்த்து ஒர்க். எந்த ஊர்ரா? லேத்து பத்தியா? லேத்து ஒர்க்குக்கு எர்த்து ஒர்க்குன்றியா பாரு. நான் எனக்கு தெரியும்ல. ரெண்டுமே லூசி போயிலுங்க. முட்டனாக்கடா. இருடா. முருகன் லேத்து ஒர்க்கு எந்த ஊர்ரா? கொக்கூர். முருகன் லேத்து ஒர்க்கு என் அன்பு சகோதரன் சார்பாக 501. இவன்ட்ட சொல்லாது. நீ ஏனடி ஏன்ட்ட வர வேண்டியதானே? இந்த வாரு எப்படி மண்டை வெட்டியிருக்காங்க வாரு. அருமையான வெட்டு. உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கடுசு போயிரு. இவர்கிட்ட என்னன்னு கேளுங்கப்பா. விழா கமிட்டி என்னதான் பிரச்சனை? அந்த நோட்டை என்ன பண்ண போற? எப்பாய் நான் உனக்கு தரேன். உட்காருவேன். அடா ராமா ஆண்டவா உன்னை போட்டு நோண்டவா. நாலு கோட்டை பன் புரோட்டா. பன்னீர்செல்வம் நம்ம எங்கேயும் போகக்கூடாது. பன்னீர்செல்வம். ஆமாம் பன்னீர்செல்வம். பன் புரோட்டா போடணும். இந்த 30 ரூபாயை வச்சு நான் அன்பாளத்தில் உள்ள ஆளுகளுக்கு கஞ்சி ஊற்றி வளர்க்கவா? உனக்கு நான் 3000 தர்றேன். இதோடு நீ நல்லா இருப்பியா? என்ன பாட்டு? முத்துக்கு முத்தா 30 ரூபாய்க்கு பாடுறேன் பாரு. 30 ரூபாய்க்கு தானே? உட்காரு. மளிகை கடை மாதிரி தான். 30 ரூபாய்க்கு எவ்வளவோ அவ்வளோதான் அரிசி போடுவேன். போ. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. 4 கால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா. தமிழனுடைய மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி நாமளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா. போராய் சரியா போச்சு. முழு பாட்டு பாடணும்னா 900 வேணும். இதோட உனக்கு நீர் கசி ஏற்பட்டோம். காசை கொடுன்றார் பற்றி அதுக்கு நான் வாங்க மாட்டேன். நீ உள்ள வாடி உன்னை ராவுறேன். சிரிப்பழகி ஆடல் அரசி அடுத்து பொண்டாட்டி. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு நல்லாயிருக்கும். அடிப்புக்கு நான் விட்டு பிணைஞ்சு எடுப்பேன். தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டியா? 1 ரூபா சேர்த்துறதா அண்ணே? பிரபலூர் மைனாவை காணா. மைனரா? பிரபலூர் மைனர் பாலமுருகன் 101. மைனர்னா எப்படி? செத்து பண்ணாரா? கொண்டே. சரி, மைனர் பாலமுருகன் நன்றி. மைனர் கொஞ்சம் சுட்டுட்டே. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் காமி. ஜெயா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. சவுண்டா பொம்பளை பிள்ளை சொன்னவனே எல்லாருக்கும் கிளம்புமே. அதுவே அடுத்தையும் கொண்டாட்டிப்பா. நான் கெஞ்சி கதிரை கூப்பிட்டு வந்திருக்கேன். உள்ள ஒரு வெறுவு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மருதமணி தான் நகைச்சுவை மன்னன் என்னுடைய அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன். உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டுவதற்காக தொடர்ந்து ஒரே ஒரு டம்ளரை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மருதங்குடி மருதனுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே இந்த அன்பும் இந்த ரசிப்பு தன்மை தான் ஒரு கலைஞனை மென்மேலும் உயரச் செய்வது. நீங்கள் தான். நீங்கள் கத்துற அந்த சத்தமும் இந்த விசிலும் இந்த கைதட்டு தான் என்னையும் என்னுடைய அன்னை மருதமணியும் தொடர்ந்து சினிமா உலகத்து வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும் இவங்க தான் பார்ப்போனா என்னத்தை போனோம்னு படுத்துட்டிங்கன்னா எங்களை எந்த ஊர்லையும் கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் விறகு வெட்ட போயிடுவோம். நன்றி. தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது பாண்டியன் சவுண்ட் சர்வீஸ் ஒக்கூர் பாண்டியன். பட்டி தொட்டி ஒழிக்குது பேர்தாமா எங்க பாண்டிய மைசன் ஒக்கூர் சொந்த ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு பாண்டியன் மைசட்டை இதுதாமா. பட்டி தொட்டி பரவுது பேர்தாமா எங்க பாண்டிய மைசன் பல்லாண்டு வாழ்க எங்க பாண்டியன் மைசன் 100 ஆண்டு வளர்க. காட்டில மேட்டில ஒளிக்கலம்மா ஒக்கூரு கிராமத்துள்ள மேடதான் அம்மா எங்க பாண்டிய மைசன் சூப்பரா இருக்கு. வாழ்க வளர்க. எத்தனை பாண்டியை போட்டாலும் ஒரு 60 ரூபா நகட்ட மாட்டியே பாண்டி. கேவலப்ப நானும் பாண்டியன்னு தப்புன்னு என்னடா 100 ரூபா இல்லையாடா. நீ வாழ நான் தெருவில் தெரிய ஒழுங்க காசு தரையா வெட்டி போடவா. எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. யாரு காத்தம்மா பேரனா? நான் தான்டா. டைலாக் மறக்க. சாப்பாடு உபயம் அம்பளிப்பு திரு எம் ராமசாமி சந்தோஷ் டிராவல்ஸ் சு மார்ச் ஓக்கூர். நன்றி 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 நன்றி. எது கத்துற? ஷூ எடுத்துட்டு போலாம்னா சாப்பாடு கொடுத்ததா? சாப்பாடு நான் சாப்பிடலடா. என்ன ஜோறு ஓட்டுன்னு யாருக்கு தெரியும்? நாடகத்தை காண வருகவர்கன்னு இரு கரங்குப்பி எழுதியிருக்கிறார்கள் ஒக்கூர் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள். நாளைக்கு இதே மேடையில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாளை பூரா ஜாமியாட்டம் பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு நானும்
எங்கள் அண்ணன் மருதமணி மட்டும் அந்த டீமோட வர்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு வாங்க, நாளைக்கு பூராங்கன்னு ஒரு 7 செம்பு வைப்போம். யாரும் தண்ணி அடிக்க தூக்கிட்டு வரக்கூடாது. 7 கரகம் அதை தூக்கி மங்குன்னு ஆடணும். நாளைக்கு நல்லாயிருக்கும். பொம்பளையெல்லாம் தவிச்சு போயிடுறேன். நாளைக்கு வந்து பொம்பளை ஆம்பளையை வேலை வாங்கிட்டு நாங்கள் நோகாமல் போகிறதே எங்களை வேலை அப்படின்னு மங்குன்னு இருந்தால் அப்படியே ஆடணும். விடிய வரைக்கும் அதான்டா. அன்னைக்கு ஒரு நாள் கரகம் செம்ப தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் யூசந்தோட கப்பை வச்சு முடித்தேன். சும்மா கிடையாது. நான் உங்களிடம் பேசிக்கொண்டும் மைசட்டா நீதான்டா டிரைவர் ரோசக்காரன். வாடா ஒரு கிங்கு, வாடா வாடா ஒரு 12, வாடா ஒரு தாயா. பாண்டியன் ஒளிவொலி ஸ்தாபனம் ஒக்கூர். ரொம்ப ரொம்ப நன்றி ஒக்கூர் பாண்டியன், மறக்க முடியாது. 501 ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 1000 தரலாம். உனக்கு என்ன கொள்கலிச்சே? அப்படியே ஜெயிச்சா அது பண்ணிடணும். தர மாட்டாங்களா? உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. நீங்கள் அத்தனை பேருமே செய்யக்கூடிய வேலை, பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் புனிதமானது. உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, கலவாங்கக்கூடாது. யாரால் ஒரு வேலையை கற்றுக்கிட்டோமோ, யாரால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்தமோ, அந்த உயர வைத்தவர் எந்த தவறு செஞ்சாலும் நீ அவருக்கு எந்த தவறும் செஞ்சிடாத, குற்றம் செஞ்சிடார். அதே குருநாதர் பாவத்தில் இருக்கக்கூடாது. எங்கள் வாத்தியார் அன்றே கணித்தார். நாடக உலகத்திலே பாடம் எழுதி கொடுத்தார். 15 வயசில் பப்புனுக்கு வந்தவன் இந்த எம்கேஆர். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே என்னுடைய தாய் கிராமம் வலது பக்கம் விழாக்குளம் பிள்ளத்தி. 7 வீடு தான். சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர். அந்த 7 வீடு உங்கள் ஊரில் என்ன திருவிழா கொண்டாடுறே ஒக்கூரில் வருஷத்துக்கு பல கோடி அழிச்சிருவாங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. மயத்தை பிடுங்குவாங்க. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். 5 மணிக்கெல்லாம் வீட்டை பூட்டிடுவாங்க. ஐசுக்காரே வந்தால் கூட திருடைய மாதிரியே தெரியும் அவங்களுக்கு. அந்த 7 வீடை இன்னைக்கு 7 லோகத்துக்கும் தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே ஆடு மாடு மேய்த்து வந்தவன் எம்கேஆர். அதுதான் எனக்கு பெருமை. நான் ஆடு மாடு மேய்ச்சவேன். மனிதன் நன்றி மறக்கலாம், வாயில்லா ஜீவராசி நன்றி மறவாமல் நம்ம கொடுத்து வளர்த்த பிள்ளையும் தண்ணியும் குடிச்சு விட்டு நம்மளை காப்பாற்றும். அதான் உண்மை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் மிஞ்சினவள் பெற்றதாய். எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தான் ஆதரவற்ற இல்லம் வச்சுருக்கேன். எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணே. எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் வச்ச பேர் தான் எம்கேஆர். எம்கேஆர் பபுனு காமி. இப்போ தானடா உன்னை பெருமையாக சொன்னேன், லைட் ஆஃப் பண்ணிட்டான்டா. ஓகே, ஒரே நிமிஷம். என்ன செய்ய போகிற? 100 ரூபா. கீழே பூங்குடி கார்த்தி ஒரு ஷாப் 100 ரூபா. நன்றி. என்னாச்சுப்பா? ஜென்ரேட்டை காணாமா? ஜென்ரேட்டை தள்ளிட்டு போயிட்டு ஆள் குனிஞ்சுக்கிறேன். ஹலோ, நீங்கள் எல்லாருமே என்னாச்சு? என்ன இருக்கா? பிரவனூர் கிராமம் ஓ செல்வகுமார் அமுதா அரிகுந்தன் சகனா மகிழ் மாலின் சார்பாக ரூபாய் 1001. நன்றி. நன்றி ஐயா. இந்தா ரூபாய். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே உங்க குலஜாமியோட அருளோடு, உங்க தாய் தகப்பை அன்போடு, நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.